ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் பச்சை பழம்னு சொல்லி ஒரு அம்மா 30 ரூபாய்க்கு கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 பழம் இருந்தது. பார்க்கும்போது அப்படியே பச்சை பசேல்னு இருந்தது. பரவாயில்லையே, பச்சை பசேல்னு இருக்கே, நல்லா இருக்கே, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்பி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. கல் மாதிரி இருக்குது பாருங்கள். பிடிச்சா கல் மாதிரி இருக்குது. இதை காயாகவும் நான் எடுத்துக்க முடியல, பழமாகவும் எடுத்துக்க முடியல. பழம்னு சொல்லி தான் விற்றாங்க. 2 நாளில் பழுத்துருமான்னாங்க. தூக்கி அடித்தா மண்டை உடஞ்சிரும் போல் இருக்குது. அப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக. இப்படி பாருங்கள், இது என்ன மாதிரியான பழம்னு எனக்கே தெரியல. காயாகவே இருக்குது. சரி, சிப்ஸாவது போடலாமான்னாலும் பயமாக இருக்குது. சிப்ஸ் போட்டால் வேறு ஏதாவது ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்குது. தூக்கி போடவும் மனசு வரல. ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் பார்த்து வாங்குங்க. பழம்னு சொல்லி இந்த மாதிரி காயை கொடுக்குறாங்க. இது காயாகவும் இல்லை. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இனி அடுத்தது எங்கே போவோம்? டஸ்ட்பினுக்கு தான் போகணும். காசு நஷ்டமானது தான் மிச்சம். பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்ற பொருள் ஆரோக்கியமான பொருளாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏமாறாதீங்க. என்னவோ கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பழங்களை வாங்குங்க. இதில் ரொம்ப மருந்து கலக்கிறாங்க, கெமிக்கல் கலக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. Take care friends. Thank you for watching.